அனுமன் ஜெயந்தி 2025. இதை செய்தால் வெற்றி மேல் வெற்றி தேடி வரும். மார்கழி மாதத்தில் வரும் மிக முக்கியமான விரத மற்றும் வழிபாட்டு நாட்களில் அனுமன் ஜெயந்தியும் ஒன்று. மார்கழி அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபடுவதுடன் அனுமனையும் மனதார வழிபடலாம். இந்த ஆண்டு அனுமன் ஜெயந்தி எப்போது வருகிறது? இந்த நாளில் அனுமனை எப்படி வழிபட்டால் அதிக அளவிலான பலன்களை பெறலாம் என்பதை தெரிந்து கொள்ளலாம். ராமபக்தரான அனுமன் அவதரித்த தினத்தையே அனுமன் ஜெயந்தியாக கொண்டாடுகிறோம். தமிழ் புராணங்களின்படி அனுமன் மார்கழி மாத அமாவாசையும் மூலம் நட்சத்திரமும் இணைந்த நாளில் அவதரித்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் வழக்கமான அமாவாசைகளை விட மார்கழி மாதத்தில் வரும் அமாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த நாளில் விரதம் இருந்து முன்னோர்களை வழிபடுவதுடன் அனுமனையும் வழிபட்டால் அமைதி, செல்வ வளம், உடல் வலிமை, தைரியம் ஆகியவை கிடைக்கும். தென் மாநிலங்களில் மட்டுமே அனுமன் ஜெயந்தி மார்கழி மாதத்தில் கொண்டாடப்படுகிறது. ஆனால் வட மாநிலங்களில் சித்திரை மாதத்திலேயே கொண்டாடுவதை வழக்கமாக வைத்துள்ளார்கள். தமிழ் பஞ்சாங்கப்படி இந்த ஆண்டு டிசம்பர் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அனுமன் ஜெயந்தி கொண்டாடப்பட உள்ளது. அன்றைய தினம் காலை 5:57 டிசம்பர் 20ஆம் தேதி காலை 7:54 அமாவாசை திதி உள்ளது. ஆனால் டிசம்பர் 20ஆம் தேதி அதிகாலை 12:05 தான் மூலம் நட்சத்திரம் துவங்குகிறது. இதனால் திதியை அடிப்படையாக வைத்து அனுமன் ஜெயந்தியை கொண்டாடுபவர்கள் டிசம்பர் 19ஆம் தேதி என்றும் நட்சத்திரத்தை அடிப்படையாக வைத்து கொண்டாடுவார்கள். டிசம்பர் 20ஆம் தேதி அன்றும் அனுமன் ஜெயந்தியை கொண்டாடலாம். ஆனால் டிசம்பர் 20ஆம் தேதி காலை 7:54 வரை மட்டுமே அமாவாசை திதி உள்ளதால் அதற்கு முன்பாக அனுமன் ஜெயந்தி வழிபாடுகளை செய்வது சிறப்பு. அனுமன் ஜெயந்தி அன்று அனுமன் வழிபடுவதால் ஞானம், தீய சக்திகளிடமிருந்து பாதுகாப்பும் கிடைக்கும். குறிப்பாக சனி மற்றும் ராகுவால் ஏற்படும் தீய பலன்கள் குறையும். இந்த நாளில் அனுமனுக்கு செந்தூரம் சாற்றி, வெற்றிலை மாலை சாற்றி, வெண்ணெய் சாற்றியும் அனுமனை வழிபடலாம். அனுமன் மந்திரங்களை சொல்லி வழிபடுவதால் வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்களிலிருந்து விடுபட்டு மகிழ்ச்சி மற்றும் தொடர் வெற்றிகளை பெற முடியும். இந்த நாளில் ஸ்ரீராம ஜெயம் சொல்லுவதும் எழுதுவதும் சிறப்பான பலன்களை தரும். இந்த நாளில் எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை எழுதலாம். அனுமன் ஜெயந்தி அன்று அனுமனை வழிபட்டால் சீதாராமனை வழிபட்ட பலனும் கிடைக்கும். ஜெய் ஸ்ரீராம்.